ராஜராஜன் தர்பார் 26 ஜனவரி இந்திய குடியரசு தினம். ஆக இந்த குடியரசை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 26 ஜனவரி 1950 இந்தியா குடியரசு ஆனது. சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் என்பதற்காக 7 மெம்பர் அடங்கிய ஒரு குழு அம்பேத்கர் தலைமையில் பாபு ராஜேந்திர பிரசாத் பிரசிடண்டா இருக்கக்கூடிய வகையில் ஒரு கமிட்டி அதை உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் அரசியலமைப்புலையும் ஸ்டடி பண்ணி நம்ம இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அறிஞ்சு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னோட்டமாக பார்க்கணும், 1928 போது ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேரு முதல்ல பேசிக்கா ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியா கான்ஸ்டியூஷன் அவர் வரைகிறார். அதுல தான் இந்த உரிமைகள், அப்புறம் பார்லிமெண்ட் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாம் அப்போவே அதில் இடம் பெறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு 1946 போது இந்த ப்ரீஆம்பிள் என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, அந்த ஈக்குவாலிட்டி இதெல்லாம் வரக்கூடிய அதெல்லாம் ஜவஹர்லால் நேரு டிராஃப்ட் பண்றார். இது எல்லாத்தையும் இணைந்து அம்பேத்கர் தலைமையில் அந்த குழு இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்றாங்க. அதுல முக்கியமா அதுல பார்த்தோம்னா அது எல்லாமே ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதப்படுகிறது, கையெழுத்தால் எழுதப்படுகிறது. அது எழுதியவர் பிரேம் பிஹாரி நாராயண் ரசீதா என்பவர். அவர் தான் அது கையெழுத்திலேயே எழுதுற. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு அது எழுதி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் இருக்க பல ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஓவியங்களை எல்லாம் வரைந்தவர் சாந்தி நிகேதன் சேர்ந்த நந்தலால் போஸ் என்பவர். அவர் கீழே நம்ம தமிழகத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்ற ஓவியர் அதில் சில ஓவியங்களை வரைந்திருக்கிறார். குறிப்பாக நம்ம சோழர்கள் நடராஜ சிலை, அப்புறம் மகாபலிபுரத்தில் அர்ஜுனன் தபஸ், இதெல்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அந்த வரைவில் இடம்பெறுது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த 26 ஜனவரி ஏன் நம்ம இது ரிப்பப்ளிக் டே வச்சோம்னு பார்த்தா 1930 இதே 26 ஜனவரி போது இந்தியா பூர்ண ஸ்வராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு லாகூர் காங்கிரஸ்ல அனௌன்ஸ் பண்றார். அதை பேஸ் பண்ணி அதே 26 ஜனவரி நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே நம்ம கொண்டாடுகிறோம். இந்த வேளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.